சொல்ல மாட்டேன். ஹலோ, சோத்திரம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நமக்கு துணையாக இருந்து இதுவரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய அன்பை ருசி பார்த்தவர்கள் அந்த அன்பை விட்டு எப்பொழுதும் நம்ம என்ன பண்ண மாட்டாங்க, வழி விலகி நிற்காதபடி அவருடைய பூரண அன்புக்குள் நம்ம என்ன பண்ணுவோம், காணப்படுவோம். அந்த அன்பானது அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது, நம்மை நடத்துகிறது. தேவன் இந்த மாதம் முழுவதும் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற இந்த வாக்கு தத்துவத்தை நிச்சயமாக அவர் நிறைவேற்றி கொடுப்பார். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 7வது வசனங்கள் சொல்லுகிறது, ஆகையால் நான் வெட்கப்படாமல் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படாமலும் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஏசப்பா துணையா இருந்துட்டார்னா நமக்கு எங்கெங்க இருங்க வெட்கம், வேதனை, போராட்டம், பிரச்சனை வரும் இல்லையா? ஏசப்பாவே நிறைய வெட்கப்பட்டார், நிறைய அவமானங்களை சுமந்தார், நிறைய நிந்தைகளை சுமந்தார், நிறைய பாடுகளை சுமந்தார். ஆனா அது என்ன பண்றாரு, மகிழ்ச்சிகரமாக ஏற்றுக்கொண்டார். நமக்கு சின்ன சின்ன காரியங்களும் சின்ன சின்ன விஷயங்களில நம்ம வெட்கப்பட்டதை போல நாம் காணப்படுகிறோம், வேதனைக்குரியதாக நம்ம காணப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி நிறைந்ததாக நம்ம காணப்படுகிறோம். ஏற்ற நேரத்தை தேவன் நம்மை மாற்றி கொடுக்கிறவராகவும் வழி நடத்துகிறவருமாக இயேசு சுவாமி இருக்கிறார். நான் வெட்கப்படுவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். முதலாவது உங்களுக்குள்ள ஒரு தீர்மானம் என்ன பண்ணணும், வரணும். இந்த கிறிஸ்துடைய அன்பை அறிந்த பிறகு இந்த கிறிஸ்து எனக்கு துணையாக இருப்பார், நான் ஒருபோது என்ன பண்ண போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை என்று நாம் அறியணும். ஒருவேளை மனிதர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு தலை குனிந்ததை போல நீ எண்ணிக்கொண்டு இருப்பாய் என்று சொன்னால் அந்த வெட்கம்தான் உனக்கு என்ன இருக்குதுங்க, பெரிய ஆசீர்வாதத்தின் நீரூற்றாக அது மாறுகிறது இல்லையா? ஒருவேளை தானியேல் வெட்கப்பட்டு இருந்தா அவனால் என்ன பண்ணிருக்க முடியாது, சிங்கத்தை ஜெயிச்சிருக்க முடியாது. ஒருவேளை யோசேப்பு வெட்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி எண்ணி இருந்தால் அவனால் என்ன பண்ண முடியாதுங்க, ஜனங்களை பஞ்சத்திலிருந்து காப்பாற்றிக்க முடியாது. ஒருவேளை தாவீது வெட்கப்பட்டிருக்கிறேன் என்று எண்ணியிருந்தால் தாவீது சிங்காசனத்தில் அமர்ந்திருக்க முடியாது. இப்படி பலரை வேதத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை சொல்ல முடியும். அப்போ ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் நீங்கள் அறிய வேண்டும், வெட்கத்துக்கு பதிலாக தேவன் நம்மை நன்மைக்குண்டான வழிகள் தான் ஏற்படுத்தி கொடுப்பார். ஒருவேளை யோபு தன் உறவுகளுக்கு முன்பாக, நண்பர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டேன் என்று அவன் நினைத்திருந்தால் அவன் 4 தலைமுறையை அவன் கண்டு ரசித்திருக்க முடியாது, பார்த்திருக்க முடியாது. யாக்கோபு ஒருவேளை சகோதரன் முன்னாடி வெட்கப்பட்டு நிந்தைகள் அடைய போகிறேன்னு எண்ணிந்தால் அந்த யாக்கோபுடைய சகோதரன் வந்து கெட்டி பிடித்து முத்தம் கொடுத்திருக்க முடியாது. இப்படி அநேக பேர் நம்ம என்ன பண்றாங்க, வெட்கப்பட்டுட்டோம், அவமானம் அடைஞ்சிட்டோம், நிந்தையாக இருக்கிறது, என்னை கனப்படுத்தல, என்னை நேசிக்கல, எனக்கு உண்டான இது கொடுக்கல, நம்ம என்ன பண்றோம், நிறைய காரியங்கள்ல என்ன பண்றாங்க, நம்மளே நம்ம வெட்கப்படுத்திக்கிறோம், நம்மளே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அந்த வெட்கத்துக்கு உண்டான வழிகளை ஏற்படுத்திக்கிறோம். ஏன் மற்றவர்களை நாம் பார்க்கணும், அவர்களுக்கு முன்பாக நான் வெட்கப்படாமல் தலை நிமிர்ந்து நிற்கிறேன் என்கின்ற எண்ணத்துக்குள்ளதான் நீங்க என்ன பண்ணணும், வாழணும். அது சபையா இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், எந்த இடத்துல இருந்தாலும் தேவன் எனக்கு கூட இருக்கிற வரைக்கும் நான் வெட்கப்படாமலும் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை முதலாவது நான் என்ன பண்ண, முழுமையா அறியணும். அந்த அறிவை ஆற்றலையும் கர்த்தர் உங்களுக்கு இந்த நாட்கள் கொடுப்பாராக. ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் இரக்கமுள்ள எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் சில இடங்களில் வெட்கப்பட்டது என்று அறிந்து அது நிமித்தமாக துக்கத்தையும் வேதனையும் சந்தித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு அவர்களுக்கு இந்த தேவ செய்தி
நம்பிக்கைக்குரியதாக மாறட்டும். இந்த வெட்கத்துக்கு பின்பாக ஒரு மகிமை இருக்கிறது என்று உணரட்டும். அப்படியே சுவாமி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம் உண்டாகட்டும். ஆமென், ஆமென்.